ராமநாதபுரம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ராமேஸ்வரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு இலங்கை படையினால் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் வாடுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை நிலவுகிறது. இன்றைக்கு பாரத பிரதமர் இந்த பிரச்சனையை கையிலே எடுத்திருக்கிறார்கள். நானும் உங்களுடைய உரிமையை காப்பதற்கு கச்சத்தீவை மீட்டு மீண்டும் இம்மாவட்ட மக்களிடையே வழங்குவதற்கு என்னுடைய பணியை கடமையை ஆற்றுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த ராமேஸ்வரத்தில் உலக தரம் வாய்ந்த சுற்றுலா மையமாக இது உருமாறுவதற்கு உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் இந்திய நாட்டின் முதல் குடிமகன் ஜனாதிபதியாக அவர் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது நானும் அவரை முன்மொழிந்து வேட்பாளராக முன்மொழிந்த ஒருவன் என்ற பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கு உலக தரத்தில் நவீன மின் குளிர்சாதனை கடலில் நாம் மீனவர்கள் கைப்பற்றப்படுகின்ற மீன்களை பதப்படுத்த முடிய நவீன குளிர்சாதன கிடங்கு அமைக்கப்படும் என்பதையும் இங்கு பக்தர்களுக்கு அனைத்து வசதியுடன் கூடிய யாத்திரை நிவாஸ் தங்கும் விடுதி அமைக்கப்படும் என்பதனையும் இங்கு ராணுவத்தில் பணிபுரிந்து இந்திய அளவில் ராணுவத்தில் பணிபுரிந்து இங்கு வருகின்ற யாத்திரைகளுக்கும் தங்க விடுதி அமைக்கப்படும் என்பதையும் யாத்திரைகள் பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை யாத்திரைகளின் பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் சோரான்பேட்டையில் தூண்டில் விளைவு துறைமுகம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தனுஷ்கோடியில் தூண்டில் விளைவு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் ராமேஸ்வர மக்களின் கோரிக்கையான பட்டா இல்லாத குடும்பங்களுக்கு பட்டா வழங்க நான் முழு முயற்சி எடுத்து அம்மக்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும்